வணக்கம். வணக்கம். காலங்காலமாக பெண்கள் திருமணம் முடிச்சு போனாங்க அப்படின்னா புருஷன் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குலதெய்வத்தை தான் கும்பிடுவாங்க, வழிபடுவாங்க. தாய் வழி தெய்வத்தை விட்டுடுவாங்க அப்படியே. அது ஏன் அந்த மாதிரி விடுறாங்க அப்படின்றது தெரியல. நீங்க ஆனா அதை சொல்லிட்டு இருக்கீங்க, தொடர்ச்சியாக நீங்க சொல்றீங்க தாய் வழி தெய்வத்தை நீங்க கும்பிடுங்க அப்படின்றீங்க. ஏன் பர்டிகுலரா நீங்க தாய் வழி தெய்வத்தை கும்பிடணும்னு ஏன் சொல்றீங்க? உயிர் கொடுக்கறது அப்பா, அதுக்கு உடல் கொடுக்கறது 10 மாசம் சுமந்து ஒரு குறை இல்லாம பெத்தெடுக்கிறது அம்மா. அம்மாவுக்கு ஒரு நோய் இருந்தா அது குழந்தைக்கு வரக்கூடியது. எடுத்த உடனே பிளட் டெஸ்ட் தாய்க்கு பார்ப்பான். அதுக்கப்புறம் தந்தைக்கு ஏதாவது ஒரு தீராத நோய் இருந்து அது குழந்தைக்கு வந்திருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு தான் டெஸ்டே பண்ணுவாங்க. பொதுவாகவே ஆண்களை விட பெண்களுக்கு தான் நிறைய டெஸ்ட். அது இன்னைக்கு மருத்துவ ரீதியா அந்த காலத்திலேயே இருந்தே உங்களுக்கு தாய் உடல் நல்லா இருக்கா, அவன் நல்ல குணமா இருக்காள், இப்படிதான் பார்ப்பாங்க. அப்போ உனக்கு உருவத்தை கொடுக்கறது யார் அப்படின்னா தாய். அப்போ சிவநிலையல் சக்தி இல்லைன்னா அந்த உயிர் அப்படிங்கிறது சூரியன் மாதிரி தினமும் உதிக்கும் மறையும், திருப்பி உதிக்கும். இந்த உயிருங்கிறது அழியாது, திருப்பி பிறக்குங்கிறது தான் அது அர்த்தம். சந்திரன் என்பது உடல் வளர்ந்து தேயும், மீண்டும் வளரும் அந்த பிறவி எடுக்கும்போது. அப்போ சூரியனுக்கு சந்திரனுக்கு ஒளி கொடுக்கறதே யாருன்னா சூரியன் தான். அப்ப அந்த உயிருக்கு உடம்பு கொடுக்கணும் அப்படின்னா தாயால மட்டும்தான் முடியுது. இது எல்லா ஜீவராசிக்கும் பொதுவானது. அப்போ தாய் வழி தெய்வத்தை நான் கும்பிடணும்னு சொல்றேன் அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு பெண்ணு, அந்த காலத்துல 8 பேர் 16 பேர் 12 பேர் இப்படிதான் பெத்து எடுத்தாங்க. எல்லாம் சுகப்பிரசவம் மருத்துவச்சி தான் இருப்பாங்க. ஊருக்கு 2 பேர் தான் இருப்பாங்க. நீங்க இன்னைக்கு ஊருக்கு நான் கணக்கில் நடக்காத ஆஸ்பத்திரி இருக்கு, அதுவும் குழந்தையும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அவன் கோயிலா போய் குப்பையை கொட்டினாலும் குழந்தை இருக்கிறது இல்லை. அப்படி ஒரு வரலாறு நான் பார்த்துருக்கேன். அதை கடைசியா சொல்றேன். இப்போ உங்களுக்கு நீங்க உங்க கூட பிறந்தவங்க இருக்காங்க. அப்போ ஒரு 8 பேர் 10 பேர் பிறக்கும்போது, இப்போ நீங்க ஒரு பெண்ணு, இப்போ நீங்க முதல்ல பிறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோ. நீங்க முதல்ல பிறந்துட்டீங்க, கடைசியா ஒரு தம்பி பிறந்து ஒரு 10 வருஷத்துல இல்லை ஒரு 8 வருஷத்துல உங்களுக்கு மேரேஜ் பண்ணிடுவாங்க. அப்போ அவன் ஒரு 12-15 வயசு வரும்போது நீங்க ஒரு கல்யாணம், உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கும் 3 வயசுல. அப்போ இப்படி வளரும்போது ஒரு ஸ்டேஜுக்கு மேல நேத்து வரைக்கும் அது உங்களுக்கு தம்பி, நேத்து வரைக்கும் உங்களுக்கு தம்பி, உங்க குழந்தைக்கு மாமன். அதே மாதிரி அப்பா கூட பிறந்த தங்கச்சியா இருந்ததுன்னா அத்தை. அப்ப அப்பாவுக்கு அது தங்கச்சி. இது நீங்க உங்க தம்பிக்கு அக்கா. ஆனா அக்கா பிள்ளையும் கட்டலாம், அத்தை பிள்ளையும் கட்டலாம். இப்ப என்ன ஆயிடுதுன்னா, நேத்து வரைக்கும் தம்பியா இருந்த உங்க தம்பி இன்னைக்கு என்னவாயிடுறாரு? மருமகன் ஆயிடுறாரு. நேத்து வரைக்கும் தம்பியா இருந்த பையன், உங்க அம்மா வயிற்றுல பிறந்த பையன் இன்னைக்கு மருமகன். அதே உங்க வீட்டுக்காரர் நேத்து வரைக்கும் மச்சான், இன்னைக்கு அவர் மாமனார் ஆயிடுறாரு. உங்களுக்கு நேத்து வரைக்கும் அப்பா, இன்னைக்கு அப்பா மாமனாரு. உங்க தம்பிக்கு நேத்து வரைக்கும் அப்பா, அவர் மாமனாரு. உங்க பொண்ணுக்கு நேத்து வரைக்கும் தாத்தாவா இருந்தவர் தாத்தாவாயிராரு, மாமனார. அப்போ குடும்பம் தான். அதாவது தாய் வழியும் தகப்பன். அப்பன் ஒரு கண்ணுனா மாமாங்கிறது மறு கண்ணு. இதுல ஒரு கண்ணை மட்டும் நான் கும்பிடுவேன்னா அப்போ ஒரு கண்ணு கெட்டு போகும். இதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு விஷயங்கள். அன்னைக்கு குடும்பம் ஒரு கோவில், அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம். தாய் தந்தையை சுத்தினா உலகத்தை சுத்தின மாதிரி தாய் வழி தகப்பன் வழி தெய்வத்தை போய் சுத்தினாலே உலகம் உனக்குள்ள வந்துடும். தாய் வழி தந்தை, அதாவது தாய் தகப்பனை சுத்தினா நவகிரகம் ஒண்ணும் பண்ணாது. தாய் தகப்பன் வழியில் உள்ள தெய்வத்தை பண்ணுனா உனக்கு நவகிரக தோஷம் கிடையாது. நீ அதை விட்டுட்டு ஊரா, அதுவும் பிரசித்தியா எந்த கோயில் ஃபேமஸோ அந்த கோயில் தான் உனக்கு நல்லது செய்யும். எந்த கோயில் 10 பேர் அதிகமா இருக்கானோ அந்த கோயிலுக்கு அடிச்சு புடிச்சு கியூல நின்று அதை பண்ணி 10 விஷயம் நீ காசு தரலன்னா அவன் பண்ண மாட்டான் பரிகாரம். 10 ரூபா காசு இல்லைன்னா சோறு போட மாட்டான். தன் தாய் ரத்தத்தை பாலாக்கி கொடு. தாய்ப்பாலை தாயை தவிர யாரும் ஊட்ட இல்லை, காட்ட கூட முடியாது. அங்க உணர்வு செத்து உணர்ச்சி வரும். அப்போ உன்னுடைய உணர்வு சம்பந்தப்பட்ட உறவே கடவுள், உணவே மருந்து. தமிழன் தான் பாரம்பரியமா சொல்லிட்டானே, உன் உறவுகள் தான் தெய்வம், அதை வணங்கு அப்படின்னு. அதனாலதான் முன்னோர்கள், இப்போ ராஜராஜ சோழன் இருக்காரு இல்லையா, அவருக்கு நினைவிடம் என்ன வச்சிருக்காங்க? லிங்கம். அப்ப அந்த சிவலிங்கத்துக்கு யாராவது திதி தர்ப்பணம் கொடுக்குறாங்களா? ஏன் கொடுக்க வேண்டியதானே? கொடுக்க மாட்டான். அதே பெரிய பெரிய மன்னர்களுக்கு எங்கேயா சமாதி பார்த்துருக்கீங்க? பார்க்க முடியாது. ஏன்னா மன்னர்கள் இறந்த இடத்துல வச்சதுதான் லிங்கம். பெரிய பெரிய ஜீவ சமாதி, பெரிய பெரிய சித்தர்கள் மகான்கள் ரிஷிகள் இருக்கிற இடத்துல லிங்கம் இருக்கும். அதனாலதான் எண்ண முடியாத அளவுக்கு லிங்கம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏதோ இன்னைக்கு கூட என்கிட்ட வந்த கிளைண்ட், எங்க வம்சம் இதுங்க, எங்க வம்ச வழக்கப்படி எங்க முன்னோர்கள் இறந்தா அவங்களுக்கு
எல்லாரும் கல்ற கட்டுவாங்க, நாங்க லிங்கம் வச்சு வழிபடுவோங்கிறாங்க. அப்ப கணக்கு என்ன? நீ 10 தலைமுறைக்கு அப்புறம் தோணுனா லிங்கம் கிடைக்கும். உடனே சிவன் அந்தால பூஜை பண்ணு. இந்த பூமி ஆத்மார்த்தமான பூமி. அப்போ மாமனாருங்கிறது வேற யாரும் இல்லையே. ஜாதகத்திலே பாருங்க, 9ஆம் இடம் அப்பா, மாமனார் 3ஆம் இடம். மாமனார் வீட்டுல பொண்ணை கட்டிட்டாலே உனக்கு மாமனார் வழியில மாமனார் இல்லை, மாமனார் இல்லாத வீட்டுல பொண்ணை கட்டிட்ட, அப்பவே முடிவு பண்ணிக்க, உனக்கு தம்பிங்கிறது ஏதோ, மாமனார் இல்லைன்னா தம்பிங்கிற உறவு செவ்வாய். அப்ப நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அப்ப வெளியிலையும் கிடைக்காது. பொதுவாக ஜாதகத்துல சூரியன் நீச்சம், உடனே சொல்லிடுவாங்க சூரியன் நீச்சம், உனக்கு அரசாங்க பிரச்சனைகள் உத்தரவு கிடைக்காது. அதே மாதிரி தாத்தா சொத்து கிடைக்காது, மாமனார் வழி சொத்தை அனுபவிக்கிற உடுப்பனை கிடையாதும்மா. அப்ப சூரியன் நீச்சம்னா சூரியன்னா அப்பாங்கிற, சூரியன்னா கிரகத்தை போட்டுட்டீங்க. அப்போ கிரகங்களுக்கு உறவை போட்டாச்சு. இப்போ சூரியன் கெட்டு போச்சுன்னா அந்த திசை வரும்போது எனக்கு கெடுதல் நடக்குது. எங்க அப்பாவுக்கு ஏதோ ஒன்று ஆகுது, என் தாத்தாவுக்கு ஏதோ ஒன்று ஆகுது, என் மாமனாருக்கு ஒன்று ஆகுது இல்லை. இப்போ கிரகங்களும் பிரபஞ்சம் இயக்குது இல்லை. அப்போ என் முன்னோர்களை நான் வணங்குங்கிறேன். அதுக்கு ஏன் திதி தர்ப்பணம் கொடுக்குறேன்? திதி தர்ப்பணம் கொடுக்குறேன் குரு தோஷத்துக்கு ஆளாகும். குரு தந்தை 9ஆம் இடம், நல்லா பார்த்துக்குங்க. திதி தர்ப்பணம், அமாவாசை படையல் போடுறவன், இவங்க எல்லாருமே ஒரு காலத்துல திதி தர்ப்பணம் குடும்பத்துல கேன்சர் இல்லாம இருக்காது. ஒண்ணு குழந்தைய பிரிச்சிடும், இல்லாம வெளிநாட்டுல இருப்பான், நீ ஒரு பக்கம் இருப்ப, நோய் நொடியை கொடுத்துரும். குருங்கிறது தாய் வீட்டுல உச்சம், அப்பா வீட்டுல குரு. அப்ப நீ அந்த குரு தோஷத்துக்கு ஆளாகிற. தாய் தப்பன் செத்துட்டாங்கிற, உயிரும் உடம்பு செத்துருச்சுங்கிற. அப்ப அங்கேயே குருதோஷம் வந்துடும். திதி தர்ப்பணம் இப்ப இதெல்லாம் கொடுக்குறாங்களா, ஆடி அமாவாசை தேவசம், இதெல்லாம் அப்பா அம்மா செத்துட்டாங்க, தாத்தா பாட்டி செத்துட்டாங்க, செத்தவங்களை கும்பிடக்கூடாது, அவங்க செத்து போயிட்டாங்க, திதி தர்ப்பணம் கொடுக்குறவங்க குடும்பத்துல சாவர வரைக்கும் பிரச்சனை தீராது. அதை தெய்வமா வழிபடு. இப்போ அவர் பேர் என்னது, இந்த வசந்தன் பையன் இதுக்கு முன்னாடி சினிமாவில் நடிச்சிட்டு இருந்தாரு. அவங்க அப்பா காலமானதுக்கு அப்புறம் இப்ப தனியா ஒரு விஜயவசந்த் தனியா ஒரு கல்ற மாதிரி கேட்டு அப்பாவை பார்க்காம போக மாட்டார். இன்னைக்கு எம்பி. புன்னைநல்லூர்ல நம்ம வனத்திருப்பதியில சரவணாஸ்வர் அவங்க அப்பா அம்மாவுக்கு சிலையை வச்சிருப்பாரு. எங்க பார்த்தாலும் முன்னோர்களை மதிக்கிற, முன்னேறிட்டு தான் இருக்கான். நீ என்னைக்கு செத்து போச்சுன்னு சொல்றியோ அன்னைக்கு உன் சத்தும் போயிடும். உனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே உன்னை விட்டு போயிடும். நீ எல்லா பரிகாரமும் ஏன் பண்ற? வாழ்க்கையில ஜெயிக்கணும். உனக்காக உயிரையும் கொடுத்து உருவாக்குனது அவங்க. அவங்க இருந்தா இப்ப இந்த சாமி சிலை இருக்கு இல்ல, ஒரு சாமி போட்டோ வச்சு ரோடா பிச்சை எட. எந்த சாமியாவது பிச்சை எடுக்காத நேரில் வந்திருக்கா? சாமியாருங்கிறவங்க யாரு? முதல்ல ஆண் விதவை. குடும்பத்துல வாழ தகுதி இல்லை, அவன் ஆண் விதவை. பெண் விதவை கூப்பிட்டு நல்லது கெட்டது செய்ய சொல்லுவியா? அவங்கிட்ட போய், அவனே ஆண் விதவை, அவங்கிட்ட போய் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கேட்குறேன். எப்படி? அப்போ உனக்கும் சன்னியாசி யோகத்துக்கு கனெக்ஷன் வருது பாரு. அப்ப அது விடுறா, நீ வாழ்றதுக்கு என்ன வழி அதை பாரு. அப்ப அப்பா அம்மா தாத்தா பாட்டிங்கிற தெய்வத்தை முதல்ல வணங்கு. மாதா பிதா குரு தெய்வம்னு சாஸ்திரம் சொல்லுது. அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம்னு சொல்லுது. குடும்பம் ஒரு கோவில்னு சொல்லுது. 10 குடும்பம் சேர்ந்தா உன் குலம்னு சொல்லுது. உன் குலமே சாமின்னு சொல்லுது. சிவனே சுடுகாட்டுல தான் இருக்காரு, காளி சுடுகாட்டுல தான் இருக்குது, ஹரிச்சந்திரன். இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் தான் ஆசை, தேவை, பணம், புகழ், பேரு, பட்டம், பதவி எல்லாமே. இந்த உடம்பு போயிருச்சுன்னா அது அழகா, அவன் நோயாளியா இருக்கட்டும், அவன் அந்த இனமா இருக்கட்டும், இந்த இனம் எவனா இருந்தாலும் அந்த 6 அடிக்குள்ள அந்த இடம் உயிர். அப்ப அதுல எந்த பாகுபாடும் இல்லை. முடி சூடிய மன்னனும் பிடி சாம்பல் அதுவே நிரந்தரம்னு சிவன் சொல்லிட்டான். அப்ப அது தெய்வம்ங்கிறான். ஏன்னா எந்த கெட்டதையும் அந்த சாம்பல் நெகட்டிவ், அந்த சாம்பலை எரிக்கவே முடியாது. அப்போ உயிருங்கிற காரகத்துவம் கெடுக்காது. இந்த உடலுக்கு தானே இத்தனை உறவுகளும். அப்ப அந்த உடலை கொடுத்த, உயிர் கொடுத்தவங்க தெய்வம் இல்லையா? உனக்கு ஒண்ணுன்னு அவங்க உயிர் கொடுத்துருவாங்க. இன்னைக்கு ஓடுறது யாருக்காக? நல்ல தலைமுறையை ஆரம்பத்துல இருந்து எடு. உன் தாத்தா பாட்டிக்காக அவங்க தாத்தா பாட்டி ஓடி இருப்பாங்க, உன் அப்பா அம்மாவுக்காக தாத்தா பாட்டி ஓடி இருப்பாங்க, உனக்காக உங்க அப்பா அம்மா ஓடி இருப்பாங்க, நீ உன் பிள்ளைகளுக்காக ஓடுற. இதுதானே காலச்சக்கரம். அப்போ உன் சக்கரத்தை பிச்சு கீழே போட்டுட்டு என் வண்டி ஓடலைன்னா எப்படா ஓடும்? உன்னை ஓட்டி போன அந்த சக்கரம் கெட்டு போச்சு, நான் அதுக்கு ஒரு யாகம் பண்றேன் அப்படின்னா யாகத்துல சக்கரம் எரியும். அப்போ அறியாமை, இதுலயும் அதை தான் சொல்றேன். அறியாமைங்கிற இருளை முதல்ல விளக்குங்க. உங்க முன்னோர்களை தெய்வம் வழிபடுங்க. உங்க கனவுல காட்சி கொடுக்குறாங்கன்னா உங்களை தேடுறாங்கன்னு அர்த்தம். அப்ப அந்த பூர்வீகத்துக்கு போ. அந்த பூர்வீகத்துல நீ அவங்க வாழ்ந்த இடத்துல நட்டு வச்ச சிலைகள் தான் தெய்வம். அவங்க வாழ்ந்த இடத்துல, அதனாலதான் கிராம தேவதைன்னு பேர் அதுக்கு. தேவதைகளா வாழ்ந்து இன்னைக்கும் உனக்கு தெய்வமா இருந்து உன்னை காத்துக்கிட்டு இருக்காங்க.
உன் உடம்புல ஒவ்வொரு அணுக்களா இருக்கிறாங்க. இந்த உலகம் ஒரு அணுவுல சுத்துங்கிறத மாற்ற முடியாது. அதே மாதிரி இந்த ஜுராசிக் பார்க்குன்னு அழிஞ்சிருச்சு, அந்த எலும்பு கூட கண்டுபிடிச்சு நீங்க அதுக்கு ஒரு படம் எடுத்து இல்லாத ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு பிரமாண்டம் பண்றீங்க. இந்த அணு தான் இந்த உலகத்தை ஒரு அணுவுல தான் இந்த உலகமே சுத்துதுங்கிற நம்பும்போது உன்னுடைய அணுக்கள் தான் உன்னை இயக்குதுங்கிறது ஏன் நம்பல? அந்த அணுக்களுக்கு சொந்தக்காரன் கடவுள், அது உன் தாத்தா பாட்டி, அது உனக்குள்ள இருக்கு. அதனாலதான் உன்னை உணருன்னா. இது தெரியாம போட்டுக்கிட்டு அங்க இது தெரியுது, இது திதி, இது தர்ப்பணம், இது தெவசம் கொடுத்த தெய்வமா வணங்கு, ஜெயிச்சிருவேன். சித்தர் இப்போ நிறைய கர்த்தர் வரைக்குமே என்ன பண்ணாரு? சிலுவையில் அடிச்சாங்க, கொன்னாங்க, துன்பப்படுத்தினாங்க, துயரப்படுத்தினாங்க, அவர் அசிங்கப்படுத்தினாங்க, கல்லால் அடிச்சு ஊரே பண்ணாலும் இவ்வளவு துன்பப்பட்டாலும் இந்த உடல் அழியுமே தவிர உயிர் 3ஆம் நாள் உயிர் தெழும்னு இந்த உலகத்துக்கு சொன்னாரு. சொன்ன கருத்தை விட்டானுங்க, அவரை குடிச்சிட்டாங்க. இதே மாதிரி பல சித்தர்கள் பல கருத்துக்களை சொல்லி பல ஓலைச்சுவடிகளை நிறைய மருத்துவ குறிப்பு சொன்னாலும் அதெல்லாம் விட்டுருவோம். எங்களுக்கு சொன்னவர் தான் வேணும். எதுக்கு? எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் கேட்போம். உங்க கருத்துலாம் தேவையில்லை. எனக்கு இன்னைக்கு தேவை வாழ்றதுக்கு பணமோ, இன்னைக்கு சொசைட்டில எனக்கு என்ன தேவை, நாங்க எதுவா உருவாக்கி வச்சிருக்கோமோ அதுதான் எங்களுக்கு வேணும். நீங்க உருவாக்குனது வேணாம், நாங்க உருவாக்குனதுக்கு தகுந்த மாதிரி வேணும். அப்போ நாளடைவில் கடவுளுக்கு ஆர்டர் போடுற இடத்துக்கு நம்ம போயிட்டோம். நம்ம கடவுள் பேச்சை கேட்க மாட்டோம். கடந்து உள்ள போ. உன் பூர்வீகங்கிற அந்த மண்ணை மிதிக்கும் போது உன்னுடைய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் உன்னை விட்டு வெளியில போயிடும். உன்னை நல்வழிக்கு அதுவே நடத்தும். ஏன்னா கிரகங்களும் நம்மளை தூக்கம் கூட நம்மளை கேட்டு வர்றதில்லை. அப்ப நம்மளை அறியாமல் தான் ஏதோ ஒன்று இயக்குது. அப்ப அந்த மண்ணை மிதிக்கும் போது உன்னுடைய நெகட்டிவ்லாம் உன்னை விட்டு விலகி பாசிட்டிவ் உன்னை இயக்க ஆரம்பிச்சிடும். வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் உன்னை விட்டு போயிடும். அப்போ முதல்ல நான் எதை எடுத்தாலும் சொல்றதுக்கு காரணம் பூர்வீகம். அப்போ தாய் வழி தந்தை வழி தெய்வத்தை மட்டும் கிடையாது, மாமனார் வழி தெய்வமும் முக்கியம். ஏன்னா உன் மனைவி தாய்க்கு பின் தாரம்னு அதனாலதான் சொன்னான். உனக்கு இன்னொரு தாய் வர்றான். அப்ப தாய் வழிங்கிறது உன் தாய்க்கு 7ஆம் இடம். தாய்க்கு தாய் தான் 7ஆம் இடம். ஜாதகத்துல தந்தைக்கு தந்தை 5ஆம் இடம். அந்த தந்தைக்கு தந்தை தான் நான். அப்ப எங்க அப்பாவுக்கு தாத்தா நான்னா, எங்க தாத்தாவுக்கு மனைவி இல்லை. எப்படி வருது பாருங்க, எந்த ஜென்ரேஷன். அப்ப மறுபிறவி எடுக்கணும்னா அந்த கனெக்ஷன் தானே வருது. அப்ப நான் அது தெரியணுமே, அந்த மண்ணை மிதிக்கணுமே. அங்க என்ன குறை வச்சிருக்கேன்னு தெரியலையே, அதை நிவர்த்தி பண்ணதான் இந்த பிறவி எடுத்திருக்கேன்னா எனக்கு அதனுடைய உணர்வு என்ன, நான் எதுக்காக வந்திருக்கேங்கிற முதல்ல என்னுடைய படிப்பு தெரியணும்ல. அந்த உணர்வு நீ பிறந்த மண்ணில் தானே இருக்கும். நீ பாட்டுக்கு நாடு கடந்து போயிட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியலன்னா தெரியாது. உன்னை உணரு, வாழ்க்கையில் எல்லாமே தெரியும். இந்த ஜாதகத்துல தலைகீழ விதியை இதுதான் நடக்கும்னா மாற்ற முடியும். அதனாலதான் என்கிட்ட வந்து சொன்னேன்ல, ஒரு 46 வயசாகி 20 வயசுல ஒருத்தன் கல்யாணம் பண்ணி 46 வயசாயும் கல்யாணம், குழந்தை இல்லை, போகாத கோயில் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, வேண்டாத விஷயம் இல்லை, இருக்காத விரதம் இல்லை, குழந்தை இல்லை. அவங்க வீட்டுல ஒரு பழக்கம் இருக்கான். அவங்க வந்து சொல்றாங்க, எனக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க, அதுக்கப்புறம் நீங்க உங்க பதிவை பார்த்துட்டு வரேன், நீங்க முன்னோர்கள் தெய்வம்னு சொன்னதுனால எனக்கு இப்போ ஒரு குழந்தை இருக்கு, 46 வருஷம் குழந்தை இல்லை, கேட்காத கேள்வி இல்லை, படாத அசிங்கம் இல்லை, என்ன ஒரு நல்லது கெட்டதுல நிக்க விட மாட்டாங்க, அவ்வளவு அவமானம். அப்படி இருந்தனா எங்க பெரியப்பாவுக்கு அந்த காலத்துல தோட்டத்துல கல்லறை அமைச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சுடுகாட்டுல வைக்காம தன் வீட்டு தோட்டம், இதுல வந்து குடும்பமே கும்பிடும். அப்ப எங்க குடும்பத்துல யார் இருந்தாலும் நாங்க அங்கதான் வைப்போம். அப்போ அந்த இடத்துல போய் சக்கரை பொங்கல் எல்லாம் குடும்பமா வைக்கும் போது, பல வருஷத்துக்கு அப்புறம் நாங்க போகும்போது அங்க பொங்கல் வச்சு 3 மாசம் கழிச்சு எனக்கு மாதவிடாய் நின்றுடுச்சு. ஒரு மாசத்துலயே மாதவிடாய் நின்றுடுச்சு. 3 மாசம் கழிச்சு அதுக்கு டேப்லெட்லாம் போட்டோம். மறுபடியும் ஏதோ நோய் வந்துருச்சு போலன்னு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணா அவ்வளவு மாத்திரை மருந்து தின்னும் அவங்க கன்சீவ்டு 46 வயசுல. இன்னைக்கு அவங்க முன்னோர்களை வணங்கிதான் கிடைச்சிருக்கு. எந்த கோயிலும் எந்த பரிகாரமும் எந்த விரதமும் எந்த அவமானமும் கொடுக்காததை தன் மூதாதையருங்கிறது தான் ஒரிஜினல் தெய்வம். ஏன்னா நீ எங்க தோணாலும் அங்க ஏதோ ஒரு ஜீவசமாதி இருக்கிற கோயிலாம் பல பிரசித்தி பெறுதில்ல. பாம்பன் சுவாமிகள்லாம் ஜீவசமாதி தானே. அப்போ உன் ஜீவனை உனக்கு கொடுத்தவன் கடவுள், அதை போய் வணங்கு. நீ கேட்டது கண்டிப்பா கிடைக்கும். தெய்வமா வணங்கு. இறந்துட்டாங்கன்னு சொல்லாத, அன்னைக்கே சொல்லிட்டான், இறைவனடி சேர்ந்தார் இறைவா உன் பாதம் சரணம், உன் திருவடியை சரணம், உன் பாதமே சொர்க்கம். இறைவன், அதாவது இறைவன் வாழுமிடம் கருவறை, குழந்தை தணிக்கும் இடமும் கருவறை. ரெண்டுமே, குழந்தையும் தெய்வமும் உண்டு, குழந்தையும் கோபுர கலசமும் உண்டு. லாபத்துக்கு 11ஆம் இடம் குழந்தைன்னு சொல்லுவான் ஜாதகத்துல. 11ஆம் இடம் ஒரு ஆணுக்குன்னா அந்த மனைவிக்கு 5ஆம் இடம். அப்ப எப்படி கனெக்ஷன் ஆகுது? மனைவியினுடைய 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம், தந்தையினுடைய 11ஆம் இடம் உனக்கு கோபுர கலசம். அப்ப தாயும் தந்தையும் சேர்ந்தாதான் முதல்ல 11 குழந்தை.
அப்போ தாய் வழி தந்தை வழி ரெண்டையும் வணங்குங்க, வாழ்க்கை சிறக்கும்.